guys, welcome to our academy. So நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பொது தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பறிதல் என்ற பகுதியில இருந்து வரக்கூடிய கேள்விகளை எப்படி எளிமையா வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சோ இலக்கண குறிப்பறிதல் அப்படின்றது இலக்கணத்துல வந்து ஒரு முக்கியமான பகுதியும் கூட. சோ இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா நமக்கு இதுல இருந்து மார்க் டெஃபினட்டா வரும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல தமிழை பேஸ் பண்ணி என்ன क्वेश्चन செட்ல வந்து அவங்க ஃபார்ம் பண்ணாலும் சோ இலக்கண குறிப்பறிதல் அப்படினு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா क्वेश्चंस வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரியான இலக்கண குறிப்பறிதல பார்த்த உடனே பதில சொல்லிட்டு போறதுக்கான செக்மெண்டா தான் இந்த கிளாसेस வந்து உங்களுக்கு போகும். சோ எல்லாரும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இலக்கண குறிப்பறிதல் நமக்கு ஈஸியா இதுக்கு மேல மாறிடும் அப்படிங்கறத நம்பி தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து நான் ரெண்டு வீடியோவா போட போறேன். இலக்கண குறிப்பறிதல் வீடியோ 1, இலக்கண குறிப்பறிதல் வீடியோ 2 அப்படினு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ரெண்டு வீடியோவும் பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா நான் இது மொத்தம் 16 வகையான இலக்கண குறிப்பறிதல் இருக்கு. நான் ஒரே வீடியோலயே எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கு இருக்கும். நான் முதல்ல 4 நாளாவே பிளான் பண்ணேன். ஆனா 4 நாளா பிளான் பண்ணா கூட கொஞ்சம் வீடியோ லென்த் அதிகமாகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சிம்பிளா பார்த்து 8 பிரிச்சுட்டேன். அதுல கூட இதுல முழுசா 8 சொல்ல மாட்டேன், பட் 7 வரையும் முடிச்சிடலாம். மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து சின்னதுதான். அது அடுத்த வீடியோல நான் வந்து சொல்லிடுறேன். புரியுதுங்களா? சோ மெயினான இலக்கண குறிப்பறிதல் ஒரு முக்கியமான வகுப்பு. சோ டோன்ட் மிஸ் தட் கிளாஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். சோ ஸ்கிப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா எளிமையா புரிஞ்சிடும். சரி, முதல்ல இலக்கண குறிப்பறிதல் அதுல என்னென்ன வகைகள் இருக்குன்றத பாத்துக்கோங்க. பெயரெச்சம், வினையெச்சம், முற்றெச்சம், வினைத்தொகை, பண்புத்தொகை, வினைமுற்று, வினையாளனையும் பெயர், உருவகம், ஓமை தொகை, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம், இரட்டை கிளவி, அடுக்கு தொடர், எண்ணுமை, உண்மை தொகை, உரிச்சொற்றொடர், அன்மொழி தொகை. இதெல்லாம் தான் நம்மளுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயுமே கண்டிப்பா ரிப்பீட்டடா வரப்போகுது அந்த ஆப்ஷன்ஸ்ல. சோ இந்த 16 வகையான இலக்கண குறிப்பறிதலுக்கு சில விதிகள் இருக்கு. அதெல்லாம் படிச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த வீடியோவுடைய கடைசியிலே உங்களுக்கு 8 கேள்வி வச்சிருக்கேன். நீ இப்படி சொல்லிடுவ, பாத்தீங்க, இப்படி சொல்லிடுவ. அந்த அளவுக்கு வந்து உனக்கு ஈஸியா இருக்கும். அதனால நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோவினுடைய முடிவுல கேட்கிற கேள்வி உங்களுக்கு ரொம்ப ஈஸியா மாறிடும். சோ தொடர்ந்து நடத்த ஆரம்பிக்கிறேன், கவனிக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இலக்கண குறிப்பறிதலை நம்ம பார்க்க போறது பெயரெச்சம். ஓகேவா? பெயரெச்சம். இந்த பெயரெச்சத்தை தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்லை பற்றி தெரியணும். ஓகேவா? நமக்கு என்ன தெரியணும்? சொல்லை பற்றி தெரியணும். முதல்ல சொல் எத்தனை வகைப்படும் இது தெரிஞ்சாதான் பெயரெச்சத்தை பத்தின ஒரு கிளாரிபிகேஷனே கிடைக்கும். சொல் எத்தனை வகைப்படும்னா சொல் 4 வகைப்படும். அவை என்னென்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ சொல் வந்து பெயர் சொல், வினை சொல், இது வந்து 3வது இடைச்சொல், 4வது சொல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உரிச்சொல். ஓகேவா? உரிச்சொல். இந்த மாதிரி 4 வகையானது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்லினுடைய வகைகள். அப்ப சொல் 4 வகைப்படும். ஒன்று பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இதெல்லாம் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ்ல படிச்ச மாதிரி தான். பெயர்ச்சொல் என்றால் நவுன், சப்ஜெக்ட். வினைச்சொல் என்றால் வெர்ப். ஓகேவா? இது நவுன், இது வெர்ப். அவ்வளவுதான். இது நம்ம இங்கிலீஷ்லயே நிறைய கத்துட்டு வந்திருப்போம். அதே மாதிரி தான் தமிழ்லயும் ஒரு பெயரை குறிக்கக்கூடியது, ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொல்லை என்னன்னு சொல்லுவாங்க? பெயர்ச்சொல். உதாரணத்துக்கு சென்னை. சென்னை என்பது ஒரு ஊரினுடைய பெயரை குறிக்குது. அப்ப சென்னை என்பது ஒரு பெயர்ச்சொல். நாம இருக்கக்கூடிய வேலூர், வேலூர் ஒரு பெயர்ச்சொல். இந்த மாதிரி பெயர்ச்சொல் என்பது ஒரு பெயரை குறிக்கக்கூடியது. ராமு வந்தான், உஷா சென்றால். இந்த மாதிரி அந்த பெயர்கள் வந்து வரும்போது அது பெயர் சொல்லை குறிக்கிறது. அந்த பெயர்கள் இருக்கிறது. அப்ப அதுல ராமு வந்தான் என்பதுல ராமு வந்து பெயர் சொல். அவன் ஒரு மாணவனுடைய பெயரை குறிக்குது. உஷா சென்றால் என்பது, உஷா என்பது ஒரு மாணவியுடைய பெயர். அப்ப பெயர்களை குறிப்பது என்ன சொல்? பெயர் சொல். வினை சொல் வந்தான், சென்றால், சாப்பிட்டால், இந்த மாதிரி அவங்க செய்யக்கூடிய வேலையை வந்து உணர்த்துவது வந்து என்னன்னு சொல்லுங்க? வினைச்சொல். அப்போது நவீன் படித்தான் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நவீன் என்பது என்ன? பெயர் சொல். அவன் செய்த வேலை படித்தது. அப்ப படித்தான் என்பது என்ன? வினைச்சொல். அப்ப நவீன் படித்தான் என்பதுல நவீன் வந்து என்னது? பெயர் சொல். படித்தான் என்பது என்னது? வினைச்சொல். அவன் செய்த வேலை, வினை, அதுதான் வெர்ப். அப்ப இடைச்சொல்னா என்ன, உரிச்சொல்னா என்ன? இது ரெண்டுத்தை பத்தி இன்னொரு கிளாரிபிகேஷன் எடுத்துக்கோங்க. இடைச்சொல் இது வந்து பெயர், இது தனித்து இயங்கக்கூடிய சிறப்பு இல்ல. இடைச்சொல்லுக்கு வந்து தனித்து இயங்கக்கூடிய சிறப்பு இல்ல. பெரும்பாலும் ஐன்னு சொல்லுவாங்க. இந்த ஐ வந்து என்ன பண்ணுவாங்க? தனித்து இயங்கக்கூடிய சிறப்பு இல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க? இது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதை சார்ந்து தான் இருக்கும். அப்ப பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து இருப்பதுதான் என்னது? இடைச்சொல். அது ரெண்டுத்துக்கும் நடுவுல வர மாதிரி. உரிச்சொல். உரிச்சொல்னா பாத்தீங்கன்னா மா, இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுனாலே அது என்னன்னு பாத்தீங்கன்னா உரிச்சொல். அப்ப ஈஸியாவே நம்ம வந்து இலக்கண குறிப்பறிதல்ல எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணலாம்னா இந்த மாதிரி மாதவம், மா அப்படின்னு வந்துச்சுனாலே நீ உடனே என்ன பண்ண? உரிச்சொற்றொடர் அப்படின்னு போட்டுலாம். அது ஒரு உரிச்சொல். மா என்பது என்னது? உரிச்சொல். உயர்த்தி கூறுவது.
செய்யக்கூடிய ஒரு வினையை வந்து உயர்த்தி கூறுவதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மாதவம் அப்படின்னு சொல்றாங்களாலே மா என்று அந்த வார்த்தை வந்துச்சுனாலே நீங்க முடிவு பண்ணிடலாம் அது ஒரு உரிச்சொல். சோ அதுல வந்து இருக்கக்கூடியது என்னது உரிச்சொற்றொடர் அப்படின்றது முடிவுக்கு வந்துடலாம். சோ இதுதான் சொல்லினுடைய 4 வகைகள். ஏன் இதை நான் சொல்றேன்னா இந்த பெயரெச்சம் வினையெச்சம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பெயர்ச்சொல் வினைச்சொல் என்னன்னு தெரிஞ்சாதான் உனக்கு அது வந்து ஈஸியா புரிய வைக்க முடியும். ஓகேவா? சோ பெயர்ச்சொல் வினைச்சொல் என்னன்னு தெரிஞ்சு ஒரு மனிதனுடைய பெயரை குறிப்பது பெயர்ச்சொல், ஒரு இடத்தினுடைய பெயரை குறிப்பது பெயர்ச்சொல், ஒரு பொருளினுடைய பெயரை குறிப்பது பெயர்ச்சொல். அவங்க எல்லாம் எதனா ஒரு வேலை செஞ்சாங்கன்னா அது வினை, அது அவங்க செய்த வினை, அது வினைச்சொல். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பெயரெச்சத்தை பாருங்க. ஒரு வினைச்சொல்லானது, வினைச்சொல்னா அவங்க செஞ்ச வேலை, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு வினைச்சொல்லானது பெயர் சொல்லை கொண்டு முடியுமாயின் அது என்னவென்று அழைக்கப்படும்? பெயரெச்சம் என்று அழைக்கப்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வினை சொல்லானது எதை கொண்டு முடியணும்? பெயரை கொண்டு முடியணும். பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சால் அது என்ன எச்சம்னு சொல்றாங்க? பெயரெச்சம். அப்போ உனக்கு கேட்டிருக்க क्वेश्चन பெயரெச்சமா அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னா முதல்ல ஒரு வினைச்சொல் இருக்கணும். அந்த வினைச்சொல்லை தொடர்ந்து எது வரணும்? ஒரு பெயர்ச்சொல் வரணும். இங்க எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கேன். படித்த, படித்ததுன்றது ஒரு செய்யக்கூடிய செயல், அப்ப அது வினைச்சொல். மாணவன், மாணவன் என்ன? பெயர்ச்சொல். படித்த என்பது வினைச்சொல். அப்ப படித்த என்பது அவன் செய்த செயல், மாணவன் என்பது பெயர் சொல். அப்ப படித்த மாணவன் இது வந்து எதற்கான எடுத்துக்காட்டுனா பெயர் சொல்லுக்கான எடுத்துக்காட்டு. வந்த வாகனம், வாகனம் என்பது பெயர் சொல். வந்த, வந்துட்டு இருக்கு, வாகனம் வந்துட்டு இருக்கு, அது செய்யக்கூடிய செயல். அப்ப வந்த வாகனம் ஒரு வினைச்சொல்லானது பெயர் சொல்லை தொடர்ந்து வருகிறது, அதனால அது என்ன எச்சம்? பெயரெச்சம். தந்த பணம், சென்ற நாட்கள், இதெல்லாம் வருது. இதுல தெளிவா சொல்லியிருக்கேன் பாருங்க. இந்த இடத்துல நான் தெளிவா போட்டிருக்கேன். மேற்கண்ட, மேற்கண்டவற்றுள் படித்த, வந்த, தந்த, கண்ட, இது எல்லாமே என்னத்துக்கான உதாரணம் பாத்தீங்கன்னா பெயரெச்சங்களுக்கான உதாரணம். இதை எப்படி சார் எளிதாக கண்டுபிடிப்பது? இதுதான் நமக்கு தேவை சார். ஒவ்வொன்றையும் நம்ம மனப்பாடமா பண்ண முடியும். எப்படி எளிதாக கண்டுபிடிப்பது? இதை இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் பாருங்க. இதை படிச்சிட்டீங்கன்னா டக்குன்னு உனக்கு புரிஞ்சிடும். படித்த மாணவன், வந்த வாகனம், தந்த பணம், கண்ட கனவு, சென்ற நாட்கள் போன்ற வாக்கியங்களை பிரித்து எழுதும் போது இலக்கண குறிப்பு என்னவென்று கேட்டால் நீங்கள் முதலில் உள்ள படித்த, வந்த, தந்த, கண்ட, சென்ற போன்றவற்றை கணக்கிட்டு தான் பெயரெச்சம் என எண்ண வேண்டும். முதலில் வந்த அந்த படித்த, வந்த, சென்ற போன்ற வார்த்தைகள்ல என்ன வார்த்தை ஒலிக்கும்னு பாத்தீங்கன்னா ஆ. ஆ. படித்த, சென்ற, வந்த, தந்த, கடைசியில சொல்லும் போது என்ன டோன் வருது? ஆ. அப்ப கடைசியில சொல்லும் போது இந்த மாதிரி ஆ என்று முடிந்தால் அது என்ன எச்சம்? பெயரெச்சம். புரியுதா சொல்றது? அப்போ இப்ப படித்த மாணவன் அந்த மாதிரி நான் சொல்றேன்னா இந்த கடைசியா இருக்கக்கூடிய தாவை நான் என்ன எழுதியிருப்பேன்? இத்து பிளஸ் ஆ. இந்த இத்து பிளஸ் ஆ தான் புணர்ந்து என்னவா மாறி இருக்கு? தானு மாறி இருக்கு. அப்ப படித்த மாணவனை நான் என்ன எழுதியிருக்கணும்? இது வந்து பெயர் சொல், இது அவன் செய்த வினை. அந்த வினையில் உள்ள கடைசி எழுத்து, விகுதியில் கடைசியாக உள்ள எழுத்து நான் பிரிக்கும் பொழுது இத்து பிளஸ் ஆ அப்படின்னு வருது. அப்ப அந்த ஆ என்ற சொல் வரும் பொழுதே அதை வச்சு நான் முடிவு பண்ணிடுவேன். அப்ப படித்த, கடந்த, சென்ற அந்த மாதிரி ஆன்னு வந்துச்சுனாலே அது என்னன்னு முடிவு பண்ணிடுவேன்? அது ஒரு பெயரெச்சம். ஓகேவா? அப்போ படித்த இதன் கடைசி எழுத்து தா, அதை பிரிக்கும் போது என்ன கிடைக்குது? இத்து பிளஸ் ஆன் கிடைக்கும். அப்ப ஆ என்றும் சத்தம் ஒலித்தாலே அது என்ன எச்சம்? பெயரெச்சம். அப்போ ஒரு வார்த்தையினுடைய முடிவுல ஆன் வந்துச்சுனாலே அது என்ன எச்சம்? பெயரெச்சம். ஓகேவா? பெயரெச்சத்தினுடைய வகைகள் இந்த 4 இருக்கு. இதை தெரிஞ்சுக்கோங்க. நாளை பின்ன சார் சொன்னாரு ஆ வந்தாலே பெயரெச்சம் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே மனசுல இப்ப நல்லா பதிஞ்சிட்டு இருக்கோம். அப்போ ஒரு வார்த்தையை படிக்கும் பொழுது அதுல ஆ அந்த மாதிரி வார்த்தை சவுண்ட் வந்துச்சுன்னா அது என்ன எச்சம்? பெயரெச்சம்ன்றதை கண்டுபிடிச்சிடுவேன். ஆனா அதுல 4 வகையான பெயரெச்சங்கள் இருக்கு. பெயரெச்சம் 4 வகைப்படும். அந்த 4 வகையான பெயரெச்சத்துல எதுன்ற மாதிரியான கேள்விகளை நம்மள கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நீ உட்கார்ந்து குழம்பி போய் திருன்னு முழிக்க கூடாது. தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம், இந்த மாதிரி 4 வகையான இது இருக்கு. இதுல எது உன்னுடைய ஆப்ஷன்ல நீ இருந்தா சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஐடியா வரணும்ல, அதையும் பார்த்துருவோமா? அப்ப தெரிநிலை பெயரெச்சங்கள் 4 வகைப்படும். அது என்னென்ன? தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் ஒன்று இருக்கு, எதிர்மறை பெயரெச்சம் ஒன்று இருக்கு. ஈஸி தான், டக்கு டக்கு முடிச்சிடலாம் வாங்க. தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னா காலத்தை குறிக்கக்கூடியது. காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டி அச்சொல் முடியாமல் நின்று பெயர் சொற்களை கொண்டு முடிந்தால் அது தெரிநிலை பெயரெச்சம். அப்போ இதுவும் ஆதா வர பெயரெச்சம்னாலே அந்த ஆன்ற சவுண்ட் கண்டிப்பா வரணும். அப்படி வரும்பொழுது காலத்தை உணர்த்தும். காலத்தை அதாவது வந்து 3 காலங்களையும் என்ன பண்ணும்? வெளிப்படையா காட்டும். இப்ப பாருங்க, படித்த மாணவன் அப்படின்னும் பொழுது அவன் என்னன்னு சொல்லலாம்? இவன் ஒரு படித்த மாணவன், அவன் ஒரு படிக்கின்ற மாணவன், அவன் ஒரு படிக்கும் மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு 3 காலங்கள்லயுமே அந்த வார்த்தை வரும்.
மூன்று காலங்கள்லயுமே சொல்லலாம். அப்ப படித்த மாணவனை படித்த மாணவனும் சொல்லலாம், படிக்கின்ற மாணவனும் சொல்லலாம், படிக்கும் மாணவனும் சொல்லலாம். இந்த மாதிரி மூன்று காலங்களிலுமே அந்த வார்த்தை வந்துச்சுன்னா அது என்னது பெயரெச்சம்? தெரிநிலை பெயரெச்சம். அப்ப காலத்தை வெளிப்படையாக காட்டும். காலங்கள்னா என்னது? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த மூன்று காலங்களையும் என்ன பண்ணும்? வெளிப்படையாக காட்டும். அந்த மாதிரி காட்டி வந்துச்சுன்னா அது என்ன பெயரெச்சம்? தெரிநிலை பெயரெச்சம். இதுவே இந்த ரெண்டுத்துக்கு தான் டிஃபரன்ஸே இருக்கு. இதுல தான் நீங்க குழம்புவீங்க. ஏன்னா எதிர்மறை பெயரெச்சமும் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சமும் ரொம்ப ஈஸி. இது ரெண்டுத்துல தான் குழம்புவீங்க. அதனால இதை மட்டும் கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. இந்த குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய இயல்பை வச்சு குறிச்சு காமிக்கிறது. அவர் ரொம்ப இனிமையான நண்பர்ப்பா, அவர் ரொம்ப நல்ல மனுஷன்பா, அவருடைய குணம், அவருடைய அந்த குணநலன்களை பற்றி பேசுவதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா குறிப்பு பெயரெச்சம். எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க பாரு, நல்ல பையன், கரிய உருவம். உருவம் எப்படிப்பட்ட உருவம்? கருப்பான உருவம். மனிதர் எப்படிப்பட்ட மனிதர்? நல்ல மனிதர். அப்போ அவருடைய குணநலன்களை காட்டி சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா குறிப்பு பெயரெச்சம். ஒருத்தர் பின் பண்ணி சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப ஹைட், உயர்ந்த மனிதன். அப்போ அவர் ஒரு மனிதன். எப்படிப்பட்ட மனிதன்? உயர்ந்த மனிதன். உயர்ந்த மனிதனை போய் உயர்ந்த மனிதன், உயர்கின்ற மனிதன், உயரும் மனிதன் மூன்று காலத்துல சொல்ல முடியுமா? உயர்ந்த என்ற வார்த்தை மூன்று காலங்களை பத்தி சொல்லாது. படித்த என்பது ஒரு வேலை. அப்ப படித்த பையன், படிக்கின்ற பையன், படிக்கும் பையன், செஞ்ச வேலை. வேலையை மூன்று காலங்களையும் சொல்லலாம். நேத்து படிச்சேன், நாளைக்கு படிப்பேன், இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் மூணு காலத்துல பிரிச்சு சொல்லலாம். ஆனா நல்ல பையன், நேத்து நல்லவன், நாளைக்கு நல்லவன், இன்னைக்கு நல்லவனாவே இருக்கேன் அப்படின்னு மூணு காலத்துல சொல்ல முடியும். இது அவனுடைய குணம். ஓகேவா? அப்ப குணநலன்களை வைத்து சொல்வது என்ன பெயரெச்சம்? குறிப்பு பெயரெச்சம். காலத்தை வைத்து சொல்வது என்ன பெயரெச்சம்? தெரிநிலை பெயரெச்சம். ஓகேவா? அப்போ ஓடா மாணவன், ஓடா மாணவன் வேற என்ன சொல்லலாம்? உயர்ந்த மாணவன். இது ரெண்டும் என்னத்துக்கான எக்ஸாம்பிள்? நீங்க சொல்றீங்களா பார்க்கலாமா? ஓடா மாணவன், உயர்ந்த மாணவன். இது ரெண்டுத்துக்கும் எது? இந்த ஓடான்றது எதை குறிக்குது? தெரிநிலை பெயரெச்சமா, குறிப்பு பெயரெச்சமா? இந்த உயர்ந்த மாணவன்றது தெரிநிலை பெயரெச்சமா, குறிப்பு பெயரெச்சமா? ரெண்டுத்துக்கும் நீங்க விளக்கத்தோட சொல்லிட்டு போங்க. ஓகேவா? அடுத்தது எதிர்மறை பெயரெச்சம். எதிர்மறை பெயரெச்சம்ன்றது ஈஸி. எதிர்மறையா பேசாத, நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து இந்த மாதிரி எதிர்மறையா, பேசு பேசாத, கேளு கேட்காத, பாடு பாடாத, இந்த மாதிரி எதிர்மறையான வார்த்தைகளை அதுல ஆதான் முடியும். இங்க பாருங்க, இங்கேயும் நல்ல ஆ, கரிய ஆ, கடைசி வார்த்தை ஆன்ற சவுண்ட் தானே கேக்குது. கரிய ஆ, நல்ல ஆ, அந்த சவுண்ட் தானே கேக்குது. அப்ப ஆன்ற சவுண்டை வச்சு முடிஞ்சாலே அது பெயரெச்சம். அதுல எது குறிப்பு பெயரெச்சம், அதுல எது தெரிநிலை பெயரெச்சம் சொல்லிட்டு. தெரிநிலை பெயரெச்சம் என்பது எப்படி இருக்கணும்? மூன்று காலங்களையும் உணர்த்தி வரணும். குறிப்பு பெயரெச்சம் என்பது எப்படி இருக்கணும்? ஒரு குணநலன்களை உணர்த்தி வரணும். அப்போ இந்த எதிர்மறை பெயரெச்சம் எப்படி இருக்கணும் சார்னா? எதிர்மறையா இருக்கணும். பாசிட்டிவ் வார்த்தைக்கு எதிரான நெகட்டிவ் வார்த்தை இருக்கணும். பாடாத ஆ, கேட்காத ஆ, பேசாத ஆ, எல்லாமே ஆ ஆ தான் வருது. அப்ப பாடாத பைங்கிலி, கேட்காத செவி, பேசாத பெண், இவங்க எல்லாருமே எதற்கான உதாரணம்? எதிர்மறை பெயரெச்சத்துக்கான உதாரணம். சொற்களை வாசித்தாலே தெரியுது அது எதிர்மறை அப்படின்னு சொல்லிட்டு. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஈற்றெழுத்து கெட்டு வரும் எதிர்மறை பெயரெச்சம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் ஆகும். ஆ என்னும் விகுதியில் முடியும். அப்ப இதுவுமே ஒரு எதிர்மறை மாதிரி தான். பாடா, பாருங்க, பாடா, பொய்யா, வாடா, பேசா, சிந்தா, இதுவுமே என்னன்னு பாத்தீங்கன்னா எதிர்மறையான வார்த்தைகளை தான் கொண்டு இருக்கும். இந்த இடத்துல தான் ரொம்ப குழம்பிங்க. இப்போ பேசா வாய், பேசாத வாயின்னு அர்த்தம். இப்போ பேசாத வாய், பேசாத, இந்த தாவை வந்து பிரிக்கும் பொழுது என்ன கிடைக்குது? இத்து பிளஸ் ஆ, இத்து பிளஸ் ஆ. அப்ப இத்து பிளஸ் ஆனு கிடைக்கும் போது இது என்னது? பெயரெச்சம் அப்படின்னு முடிச்சிட்டேன். பெயரெச்சம். இதுல பேசாதன்னு சொல்லிருக்காங்க. பேசுனா பாசிட்டிவ், பேசாதனா நெகட்டிவ். அப்ப இது ஒரு எதிர்மறை, எதிர்மறையான வார்த்தை. அப்ப எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு முடிச்சிட்டேன். இதே இங்க பாருங்க, பேசாவாய் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுலயும் என்ன வித்தியாசம்னா, இந்த தா இங்க இருக்கு, இங்க இல்ல, அதுதானே. அப்ப பேசா, இங்க இருக்கக்கூடிய வார்த்தையை பிரிங்க, இந்த சாவை பிரிச்சா விச்சு பிளஸ் ஆன்னு கிடைக்கும்.
அப்போ ஆ என்னும் வார்த்தைகளை கொண்டு விகுதியில் முடிந்தால் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். பேச மாட்டான். அப்ப இதுவுமே ஒரு எதிர்மறையான வார்த்தை தான். ஆனா அந்த எதிர்மறையான வார்த்தையை பிரிக்கும் பொழுது அந்த ஈற்றெழுத்துன்ற இங்க தா இல்லாம அது கெட்டு போய் கிடக்கு. அப்ப அது ஈற்றெழுத்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அப்ப இதுவுமே ஒரு பெயரெச்சம். ஆல முடிஞ்சிருக்கு. ஆனா இது வெறும் ஆ கிடையாதுமா, ஆல முடிஞ்சிருக்கு. அதனால இது என்ன பெயரெச்சம்? ஈறுகெட்ட. இந்த ஆ என்ற பதிலா என்னன்னு புணர்ந்திருக்கு? ஆணு புணர்ந்திருக்கு. அப்ப ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓகேவா? இங்க கொடுத்திருக்காங்களா? பாடா இட்டு பிளஸ் ஆ, பொய்யா ஈ பிளஸ் ஆன் வந்திருக்கும், வாடா இட்டு பிளஸ் ஆன் வந்திருக்கும். சோ எல்லாமே ஆ ஆ ஆல முடியும். அப்ப பேசா வாய், சிந்தாமணி, மாறா அன்பு, செல்லா காசு, தேரா மன்னா, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஓகேவா? தேரா மன்னா நான் பேசிக்கிறேன், நீங்க போங்க. அடுத்தது இப்ப பெயரெச்சத்தை பத்தின ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. அப்ப ஆன்ற சவுண்ட்ல முடிஞ்சாலே அது என்னது? பெயரெச்சம். அதுல தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் இருக்கு. தெரிநிலைனா 3 காலங்களை உணர்த்தி வரணும். குறிப்பு பெயரெச்சம்னா குணநலன்களை உணர்த்தி வரணும். எதிர்மறை பெயரெச்சம்னா வார்த்தைகள் எதிர்மறையா இருக்கணும். ஈறுகெட்ட எதிர்மறைனா அதுவும் எதிர்மறையா தான் இருக்கணும். ஆனா கடைசி எழுத்து ஆக்கு பதில் என்ன வரணும்? ஆன்னு வரணும். புரிஞ்சுச்சா? இப்போ வினையெச்சம் ரெண்டாவது. பெயரெச்சத்துல எல்லாருமே கிளியரா இருப்பீங்க. இப்ப வினையெச்சம் வரலாம் பாருங்க. பெயரெச்சத்துல பெயர் சொல் வந்துச்சு, படித்த மாணவன். அப்ப படித்த என்பது ஒரு அவன் செய்த வினை, மாணவன் என்பது பெயர். அப்ப ஒரு வினை சொல் பெயர் சொல்லை கொண்டு முடிந்ததனால அது பெயரெச்சம். ஒரு வினைச்சொல் வினைச்சொல்லை கொண்டே முடிந்தா அது என்னது? வினையெச்சம். அவ்வளவுதான். அப்போ தொழிலையும் காலத்தையும் உணர்த்தி வினையை கொண்டு முடியும் சொல் என்ன சொல்? வினைச்சொல். அப்ப வினைனா செய்யற வேலை. இங்க வந்து பாருங்க, படித்து முடித்தான். படித்து என்பது ஒரு வேலை, முடித்தான் என்பதும் ஒரு வேலை. அப்ப படிச்சு முடிச்சுட்டான். அப்ப வினைச்சொல் வினைச்சொல்லை கொண்டே முடிவதனால் இது என்ன சொல்லுன்னு சொல்றாங்க? வினைச்சொல்னு சொல்றாங்க. வந்து சென்றான், வந்தான், சென்றான். அவ்வளவுதான், வந்து சென்றான். அப்ப இதுவுமே என்னது? ஒரு வினைச்சொல். ஓடி மறைந்தான், ஓடி மறைந்தான். சென்று வந்தான், சென்று வந்தான். இப்போ இதுல எதெல்லாம் வினையெச்சம்னு பாத்தீங்கன்னா இந்த முதல்ல இருக்குதுலாம் படித்து, வந்து, ஓடி, சென்று, இதெல்லாம் இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. பாடி, ஓடி, வந்து, சென்று, இது எல்லாமே என்னது? வினையெச்சங்கள். பாடி சென்றால் அப்படின்னு கூட சொல்லலாம்ல. பாடிக்கினே பொண்ணு போனாப்பா, பாடி சென்றால். அப்ப பாடி என்பது அவள் செய்த பாடினது அவள் செஞ்ச வேலை. அப்ப அந்த வினை சொல்லை கொண்டே முடிந்திருக்கிறதுனால அது வினையெச்சம். அப்ப பாடி சென்றால் வினையெச்சம். ஓகேவா? சோ இந்த மாதிரி அதெல்லாம் வினையெச்சம். இதை வச்சு வினையெச்சத்தை எப்படி எளிமையாக கண்டுபிடிப்பது அப்படின்னா, எப்படி பெயரெச்சத்துல லாஸ்டா என்ன வரணும்? ஆ. ஆன வந்துச்சுன்னா என்னது? பெயரெச்சம். வேற என்னவும் வரலாம்னு சொன்னேன். ஏன் ஆன் வந்துச்சுன்னா ஈற்றெழுத்து கெட்டு வருது. அப்ப ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொன்னேன். அப்ப ஆ இந்த சவுண்ட் எல்லாம் வந்துச்சுன்னா அது என்னது? பெயரெச்சங்க. இதே உ ஈ இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் வந்துச்சுன்னா அது என்ன எச்சம்? வினையெச்சம். அப்ப ரெண்டே வித்தியாசம் தான் பெயரெச்சத்துக்கும் வினையெச்சத்துக்கும். ஆ வந்துச்சுன்னா பெயரெச்சம், உ ஈ வந்துச்சுன்னா வினையெச்சம். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தா இந்த இடத்துல விளக்கம் கொடுத்திருப்போம் பாருங்க. இப்போ இதன் கடைசி எழுத்து து. படித்து வந்தான் இருக்குல்ல, அதுல கடைசி எழுத்து என்ன? து. அந்த தூவை பிரிக்கும் போது இத்து பிளஸ் ஊன்னு பிரிச்சிருந்தாதான் என்ன கிடைச்சிருக்கும்? து. அப்போ ஊ என்ற சொல் வந்துச்சுனாலே அது என்னது? வினையெச்சம். இதே மாதிரி பாடி, ஆடி, ஓடி அந்த மாதிரி வரும்போது என்ன சத்தத்துல முடியுது? ஈ என்ற சத்தத்துல முடியுது. அதனால அதெல்லாம் என்னது? வினையெச்சம். அப்போ ஊ என்ற சத்தமோ ஈ என்ற சத்தத்திலோ முடிஞ்சால் அது என்ன எச்சம்? வினை எச்சம். ஓகேவா? சோ இதுக்கு விளக்கத்தை இங்க கொடுத்துட்டு இருக்கோம். சோ பாடினா இட்டு பிளஸ் ஈ, அந்த மாதிரி ஊ மற்றும் ஈ என்ற சத்தம் ஒலித்தாலே அது என்னன்னு சொல்லிட்டேன்? வினையெச்சம் சொல்லிட்டேன். வினையெச்சத்துக்கு ரெண்டு வகை தான். ஒன்னு தெரிநிலை வினையெச்சம், இன்னொன்னு என்னது? குறிப்பு வினையெச்சம். அப்ப பெயரெச்சத்துல 4 வகை. தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். வினையெச்சத்துல ரெண்டே ரெண்டு, தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். இதுல இந்த தெரிநிலை வினையெச்சம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, வினையை வந்து வெளிப்படையாக காலத்தை காட்டி வினைச்சொல்லை கொண்டு முடியும். காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டும். இதை தான் நான் பெயரெச்சத்திலையும் சொன்னேன். தெரிநிலை, அதனுடைய நிலை வந்து எனக்கு தெரிந்தது, அதனாலதான் அது தெரிநிலை. இறந்த காலத்துல சொல்லியிருக்காங்களா, நிகழ்காலத்துல சொல்லியிருக்காங்களா, இல்ல எதிர்காலத்துல சொல்லியிருக்காங்களான்னு அதனுடைய நிலை எனக்கு தெரிஞ்சது, அதனாலதான் அது தெரிநிலை அப்படின்னு சொல்றோம். அப்ப தெரிநிலை பெயரெச்சம்னா 3 காலங்களையும் உணர்த்தி வருது. படித்த மாணவன், படிக்கின்ற மாணவன், படிக்கும் மாணவன்ற மாதிரி. சோ இதுலயுமே வந்து காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டுவாங்க. வந்து போனான், நின்று வந்தான், இந்த மாதிரி
வந்து போனான், நின்று வந்தான். இந்த மாதிரி காலத்தை வெளிப்படையா காட்டுறது. குறிப்பு வினையெச்சம்னா அவர்களுடைய குணநலன்கள் எப்படி வந்தாங்க. குறிப்பு வினையெச்சமானது வெளிப்படையாக காலத்தை காட்டாது. வெளிப்படையாக காலத்தை காட்டாது. பண்பின் அடிப்படையில் அவற்றுடைய பண்பில் நடந்தான். நடந்தான் என்பது அவன் செய்த வேலை, ஒரு வினை. எப்படி நடந்தான்? வேகமாக நடந்தானா, மெல்ல நடந்தானா? மெல்ல நடந்தான், வேகமாக நடந்தான். எப்ப அவன் நடந்ததை பத்தி எப்படி நடந்தான்றது சொல்லியிருக்காங்க பாரு. அது காலமா? மெல்லமா நடந்ததுன்றது ஒரு இறந்த காலம் எதிர்காலத்துல குறிக்கும் போதா? கிடையாது. அப்ப மெல்ல நடந்தான், வேகமாக நடந்தான். அவன் எப்படி நடந்தான்ற அவனுடைய பண்பை குறிக்குது. அதனால அது என்னது? குறிப்பு பெயரெச்சம். அப்ப குறிக்கிறது எப்படி நீட்டு கீழே பாருங்க. கோபமாக பேசினான், இது பேகினான் இல்லமா, பேசினான். ஓகேவா? அப்ப பேசினான் என்பது வந்து அவன் செய்த வேலை. ஒரு கட்டுரையில் வந்து பேசினார், ஒரு டிபேட் ஷோ, நீயா நானா ஷோல போய் பேசினாங்க அப்படின்னு சொல்லலாம். நீயா நானா எப்படி பேசினாரு? கோபமா பேசினாரு, இல்ல ரொம்ப பாந்தமா சாந்தமா பேசினாரு, அந்த மாதிரி சொல்றது. அப்ப எப்படிப்பட்ட பண்புகளை வந்து குறிப்பது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா குறிப்பு வினையெச்சம். அப்ப காலங்களை நேரடியாக உணர்த்தினால் தெரிநிலை வினையெச்சம், காலத்தை உணர்த்தாமல் அவர்களுடைய பண்புகளை உணர்த்தினால் அது என்னன்னு பாத்தீங்கன்னா குறிப்பு வினையெச்சம். ஓகேவா? அடுத்தது முற்றெச்சம். பெயரெச்சம் பார்த்தாச்சு, வினையெச்சம் பார்த்தாச்சு. பெயரெச்சத்துக்கு என்ன வித்தியாசம்? ஆ ஆ அந்த சவுண்ட்ல முடிச்சா பெயரெச்சம், உ இ இதுல முடிஞ்சா என்னது? வினையெச்சம். இப்ப நம்ம பார்க்கிறது முற்றெச்சம். முற்றெச்சம்னா ஒண்ணும் இல்ல, ஒரு வினைமுற்று சொல் தன்னுடைய வினைமுற்று பொருளை தராமல் வினையெச்ச பொருளை தருமாயின் அது அதற்கு முற்றெச்சம் என்று பெயர். முற்றெச்சம் ஒரு வினைமுற்று சொல், வினைமுற்று அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வினையெச்சம்னா வேற, வினைமுற்றுனா வேற. வினை முற்றுனா வேற, ரெண்டுத்தையுமே நான் சொல்லிடுறேன். வினையெச்சம் அப்படின்னா இப்பதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஊ மற்றும் ஈ. இப்போ பாடி, இது வினையெச்சமா? வினையெச்சமா? ஏன்னா கடைசியில் என்ன சவுண்ட் வருது? ஈ. படித்த, இது வினையெச்சமா? வினையெச்சமா? ஏன்னா கடைசியில் சாரி படித்த வந்து பெயரெச்சமா? படித்து. ஓகேவா? படித்து ஊன் வருது, அப்ப அது என்னது? வினையெச்சம். அப்போ படித்து பாடி ஊ மற்றும் ஈ என்ற சவுண்ட்ல வர்றதுனால அது என்னது? வினையெச்சம். இப்போ இது வந்து ஒரு சென்டென்ஸ் முடிக்குமா? டெஃபினட்டா சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு சென்டென்ஸ் முடிக்குமா? கம்ப்ளீட் பண்ணுமா? படித்த என்னத்த படித்த, பாடி என்னத்த பாடி, ஒரு நிறைவு பெறல. அந்த மாதிரி செய்கின்ற வினை நிறைவு பெறல, அதனால அது வினையெச்சம். நிறைவு பெற்றால் அது வினை முற்று. முற்று வினை வந்து என்ன ஆயிடுச்சு? முற்று, முடிஞ்சு போச்சு. அப்ப வினை முற்று. முற்றுனா முடிந்து போகுதல். ஒரு செய்யக்கூடிய வினையை வந்து முடிச்சு வைக்கிறாங்க. அப்ப பாடி அப்படின்னா பாடினால், ஒரு பெண் பாடினால், அந்த பாடின்றது வந்து பாதியிலே நிக்குது எச்சம், ஆனா அது ஒரு சென்டென்ஸ் முழுமை ஆயிடுச்சு, அதுதான் வினை முற்று. படித்த, படித்து, படித்தான், படித்தான், அப்ப அது முடிஞ்சிச்சு, அதுதான் வினை முற்று. செய்யக்கூடிய வினையை முடித்து வைத்தால் அது வினை முற்று. பாதியிலே நின்னா அது எச்சம். அது பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம், வினையை கொண்டு முடிந்தால் வினையெச்சம். அவ்வளவுதான். ஆ சவுண்ட் வந்துச்சுன்னா பெயரெச்சம், ஊ ஈ சவுண்ட் வந்துச்சுன்னா வினையெச்சம். ஓகேவா? முடிஞ்சிச்சு. அப்போ இதை வச்சு புரிஞ்சுச்சா வினையெச்சத்துக்கும் வினை முற்றுக்கும் என்ன வித்தியாசம்? வினைகள் முற்று பெற்று இருந்தால் அது வினை முற்று, வினைகள் முற்று பெறாமல் இருந்தால் அது எச்சங்கள், அது வினையெச்சம். ஓகேவா? இங்க வந்து பாருங்க, என்ன அது வினை முற்று சொல்லிட்டேன், வினை முற்றுக்கு தான் சொன்னேன், ஆனா இங்க முற்றெச்சம்னு கொடுத்திருக்காங்க, அதுதான் எனக்கு புரியணும். வினை முற்றுக்கு முதல்ல வினை முற்றுனா அதுக்கு தான் என்னன்னு கத்து கொடுத்துட்டேன். அந்த மாதிரி வினை முற்று இன்னொரு வினை முற்றை கொண்டு இருந்தால் அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா முற்றெச்சம். இச்சொல்லை தனித்து நோக்கும் போது வினை முற்றாக தோன்றும். பார்க்கும் போது பாத்தீங்கன்னா வினை முற்று மாதிரி தான் இருக்கும். ஆனால் இரண்டு வினை முற்றுக்கள் தொடர்ந்து வருமாயின் அது முற்றெச்சம். இரண்டு வினை முற்றுக்கள் தொடர்ந்து வருமாயின் அது என்னது? முற்றெச்சம். பாடினான், பாடியது என்பது ஒருவன் செய்த வேலை, ஒருவன் செய்த வேலை, அவன் பாடினான், பாட்டு தொழிலை கொண்டுள்ளான், அவன் செய்த வேலை, அப்ப பாடினான், அது ஒரு வினை, அது முடிஞ்சிருச்சு, அது வினை முற்று. ஒரே ஒண்ணு வந்துச்சுன்னா அது வினை முற்று. இதே ரெண்டு வினை முற்று வந்துச்சுன்னா அது என்னது? முற்றெச்சம். பாடினான், ஆடினான், பாடினான், ஆடினான். அப்ப பாடியது என்பது ஒரு வேலை, ஆடியது என்பது ஒரு வேலை, ரெண்டுமே வேலை, ரெண்டுமே செய்த வினைகள், ரெண்டுமே முடிவு பெற்றிருக்கு, அதனால ரெண்டுமே என்னது? வினை முற்று. ஆனா ரெண்டு வினை முற்றுகள் தொடர்ந்து வந்தால் அது என்னது? முற்றெச்சம். அப்ப பாடினான், ஆடினான், பாடினது ஒரு வேலை, ஆடினது ஒரு வேலை, அது ரெண்டுமே முற்று பெற்று விட்டது. சோ ரெண்டு வினை முற்றுகள் வந்தால் அது முற்றெச்சம். இங்க பாருங்க, சிறுவர் பாடினர், மகிழ்ந்தனர். பாடினர் பாட்டு பாடினாங்க, அது ஒரு செய்த வேலை. மகிழ்ந்தனர் மகிழ்ந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, அதுவும் அவங்க செஞ்ச வேலை. அப்ப ரெண்டு வினை முற்றுகள் தொடர்ந்து இருக்கு. அப்ப அதனுடைய பெயர் என்ன? முற்றெச்சம். படித்தனர், தேர்ந்தனர், படிச்சாங்க, பாஸ் ஆனாங்க, தேர்ந்தனர். அப்ப படித்தனர், தேர்ந்தனர். அப்போ ரெண்டு வினை முற்றுகள் இருக்கு, அது என்னது? முற்றெச்சம். எழுதினன், முடித்தனன். எழுதினதான் முடிச்சான் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி, எழுதுனா முடிச்சிருக்க மாட்டான்.
எழுதுனதான முடிச்ச, அப்ப எழுதினன் முடித்தனன். அப்ப எழுதினது ஒரு வேலை எழுதினன், முடித்தனன் முடிச்சது ஒரு வேலை முடித்தினன். ஓகேவா? அப்ப எழுதினன் முடித்தினன் அது ரெண்டு வினைகள். அந்த ரெண்டு வினைகளை முடிச்சதுனால அதுவும் என்னது? முற்றச்சம். ஓகேவா? அப்ப வினைமுற்றுக்கள் தொடர்ந்து 2 முறை வருமா? ஏன்னா அது முற்றச்சம். ஒரே முறை வந்துச்சுன்னா அது வினைமுற்று. வித்தியாசம் புரிஞ்சுச்சு? அதுக்கு தான் முதல்ல வினைமுற்ற புரிய வச்சேன். அப்ப வினையச்சத்துக்கும் வினைமுற்றுக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுச்சு? வினைமுற்ற வச்சு முற்றச்சம் என்னன்னு புரிய வச்சுட்டேன். முடிஞ்சுச்சா? அடுத்தது வினைத்தொகை. போயிடலாமா? போர் அடிக்கல இல்ல? சக்குன்னு எடுத்துன்னு போயிடலாம். ஓகேவா? என்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் யாராவது ஒருத்தருக்கு புரிஞ்சா கூட நமக்கு ரொம்ப ஹாப்பி தானே, சந்தோஷம் தானே. சரி, வினைத்தொகை. 3 காலத்திற்கும் பொருந்தி பெயர் சொல்லால் தழுவ பெற்று வரும் தொடரே என்ன தொடர்? வினைத்தொகை. ஓகேவா? அப்போ வினைத்தொகையை பொறுத்தவரையும் 3 காலங்களையும் உணர்த்தணும். எப்படி நம்ம வந்து முதல்ல பெயரச்சத்துக்கு சொல்லும் போது படித்த மாணவன், படிக்கின்ற மாணவன், படிக்கும் மாணவன் தெரிநிலை பெயரச்சத்துக்கு சொன்னல 3 காலங்களையும் உணர்த்தி வருது. அதே மாதிரி 3 காலங்களை உணர்த்தக்கூடிய ஒரு வினை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? வினைத்தொகை. இப்ப அந்த படித்த மாணவனை கூட என்ன சொல்ல வினைத்தொகைக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். பட் ஆனா அது அவ்வளவு சொல்ல மாட்டாங்க. இந்த இடத்துல அது ஒரே வார்த்தையா தான் இருக்கும். அதுல 2 வார்த்தையா பிரிக்கணும். இப்ப இங்க எடுத்துக்காட்டுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஊறுகாய். ஊறுகாய் இதுதான் வினைத்தொகை. இதுல எப்படி கண்டறிவதுன்னு பாத்தீங்கன்னா, வினைத்தொகையில் 2 சொற்கள் இருக்கும். அது நமக்கு பார்க்கிறதுக்கு ஒரே சொல் மாதிரி தான் இருக்கும். ஊறு காய் அதுதான் 2 சொல். அந்த 2 சொல்லையும் சேர்த்து ஊறுகாய் என்ற மாதிரி இருக்கும். முதல் சொல்லானது வினை சொல்லாக இருக்கும். இந்த 2 சொல் இருக்குல்ல, இப்ப ஊறுகாய்ன்னு சொல்லிட்டாங்க. இது 2 சொல். அந்த 2 சொல்ல ஊறு என்பது முதல் சொல், காய் என்பது 2வது சொல். அதுல முதல் சொல் என்னவா இருக்கும்னா வினை சொல். ஊறுகின்றது. ஊறுகின்றதுன்றது ஒரு செயல். துணியை ஊற வச்சுட்டு போமா, அப்ப ஊற வைக்கிறதுன்றது ஒரு செயல். அப்ப ஊறுகின்றது என்பது ஒரு செயல். அப்ப முதலில் இருப்பது ஒரு செயல். அதனால அது எதை குறிக்கிறது? வினைச்சொல்லை குறிக்கிறது. இரண்டாவதா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பெயர் சொல். காய், வெஜிடபிள்ஸ், அது எதை வேணா சொல்லலாம் காய்ன்னு சொல்லிட்டு. அப்ப காய் அப்படின்றது வந்து 2வது, அது ஒரு பெயர் சொல். அப்ப அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. 2வது சொல்லானது பெயர் சொல், முதல் சொல்லானது என்னது? வினைச்சொல். இந்த மாதிரி தான் இருக்கும். அதுல ஊறுகாய் என்பது ஊறு என்பதை வினைச்சொல்லாகவும் காய் என்பதை பெயர் சொல்லாகவும் எடுத்துக்கொள்க. இதை வந்து என்னன்னு சொல்லலாம்னா, இறந்த காலத்துல சொல்லும் பொழுது ஊறிய காய், ஊறுகாய் என்னன்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்றோமோ சொல்லிடுறோம், ஊறுகாய் செம்ம டேஸ்டா இருக்கும், சாப்பிடலாம், சாப்பாட்டு கடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய் எதிர்காலத்துல சொல்லும் போது. நேத்து ஊறிச்சு, இன்னைக்கு ஊறிச்சு, நாளைக்கும் ஊறும். அந்த மாதிரி 3 காலங்களையுமே உணர்த்தி வந்துச்சுன்னா அது வினைத்தொகை. அப்ப படித்த மாணவனை நம்ம எதுக்கு சொல்ல? வினைத்தொகைக்கு சொல்லலாம். ஆனா அதுல வந்து முதல்ல பெயரச்சமா தான் பார்க்கணும். படித்த என்ற சவுண்ட் முடிக்குது. அப்போ ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இந்த 3த்தையுமே உணர்த்தி வரக்கூடியதுனால அது எதுக்கு சிறந்த எக்ஸாம்பிளா இருக்குன்னா வினைத்தொகை. இப்பொழுது நம்ம வந்து சில விஷயத்தை பார்க்க போறோம். எக்ஸாம்பிளுக்கு கீழே கொடுத்திருக்கேன். படர்கொடி. கொடி படர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப படர்ந்த கொடி நேத்து படர்ந்துச்சு, படர்கின்ற கொடி இன்னைக்கும் படர்ந்துட்டே இருக்கு. படரும் கொடி நாளுக்கும் படரும் எதிர்காலத்தை உணர்த்துது. அப்ப கொடி, ஒரு அவரைக்கொடி வந்து வீட்டுல நடுறீங்க அப்படின்னா சும்மா விட்டுற மாட்டீங்க. ஒரு கோலை ஊனி வச்சீங்கன்னா அந்த கொடி பாட்டுட்டு என்ன ஆயிடும்? படரு போயிட்டே இருக்கும். அப்ப அது 3 காலங்களையும் உணர்த்தி வர்றதுனால படற்கொடி எதுக்கு சிறந்த உதாரணம்? வினைத்தொகைக்கு. இதே சுடுசோறு, சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு. சுடுசோறு, சுட்ட சோறு நேத்து வச்சேன், டக்குன்னு சுட்டுச்சுப்பா. இப்ப ஆறிட்டு இருக்கு, ஆனா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த சாத்துல கைக்கும் சுட்டுச்சுப்பா. அப்ப சுட்ட சோறு இறந்த காலம். சுடுகின்ற சோறு எப்ப வச்சாங்க, இப்ப கூட சூடாவே இருக்குப்பா. சுடுகின்ற சோறு நிகழ்காலத்துல சொல்றேன். சுடும் சோறு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்தாலும் கண்டிப்பா சூடாதான்ப்பா இருக்கும். அப்ப சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு. அப்ப 3 காலங்களையும் உணர்த்தி வருவதனால இதுவும் என்னதான்? வினைத்தொகை. குடிநீர், குடித்த நீர், குடிக்கின்ற நீர், குடிக்கும் நீர், இதுவும் 3 காலத்தையும் உணர்த்தி வருது. சோ இது எல்லாமே எதுல சேரும் பாத்தீங்கன்னா வினைத்தொகைக்கான சிறந்த உதாரணங்களா இருக்கும். அப்ப 3 காலங்களையும் உணர்த்தி வந்தால் அது வினைத்தொகை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பண்புத்தொகை. பண்புத்தொகை என்றால் என்ன? ஒரு சொல்லானது பொருளின் பண்பையும் குணத்தையும் உணர்த்தி வந்தால் அது பண்புத்தொகை. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த வினையச்சம் பெயரச்சம்ல இருந்து தான் இதெல்லாம் வருது. தெரிநிலை. தெரிநிலைனா என்ன? அதனுடைய நிலையை தெரிந்து கொள்ளுதல். இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா, அதனுடைய நிலையை தெரிந்து கொண்டால் அது தெரிநிலை பெயரச்சமாக இருக்கலாம், இல்ல தெரிநிலை வினையச்சமாக இருக்கலாம் சொன்னேன். அப்ப 3 காலங்களையும் உணர்த்தி வருவது வினைத்தொகை. இதே அவற்றினுடைய பண்புகள், குணநலன்களை பற்றி விவரித்தால் அது குறிப்பு பெயரச்சம் அல்லது குறிப்பு வினையச்சம்னு சொன்னேன். அதுதான் இங்க என்னன்னு சொல்றாங்க? பண்பு தொகைன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சொல்லானது பொருளினுடைய பண்பையும் அதனுடைய குணத்தையும் உணர்த்தி வந்தால் அது என்ன தொகை? பண்பு தொகை. அப்போ ஒரு சொல் அந்த சொல்லுடைய பண்பையும் குணத்தையும் உணர்த்தி வருது. இங்க பாருங்க, செந்தாமரை. செந்தாமரை, சேற்றில் பூத்த செந்தாமரை மலரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செந்தாமரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாமரை என்பது ஒரு பெயர் சொல், அது ஒரு மலரினுடைய பெயர், குறிப்பு பெயர். எல்லா பூவையும் தாமரைன்னு சொல்லிட மாட்டேன். குளத்துல மலர்வது தாமரை, அல்லிப்பூ, தாமரை பூன்னு சொல்லுவோம். அதுல தாமரைக்கு தெரியும், கண்ணு இருக்கிறவன் பார்த்தா இது தாமரை, இது மல்லிகை, இது ரோஜான்னு பிரிப்பான்.
அப்ப தாமரை என்பது ஒரு பெயரினுடைய குறிப்பு பெயர், அது கண்டிப்பா கரெக்டா அதுல இருக்கு. அந்த தாமரை எப்படி இருக்கு? செந்தாமரை, செம்மை பிளஸ் தாமரை. இதை பிரிக்கும் பொழுது எப்படி இருந்துச்சான்? தாமரை செம்மையா இருந்துச்சான். அப்ப இதை பிரிக்கும் பொழுது கண்டிப்பா என்ன வரும்? மை வரும். சில பேர் இப்படி சொல்லிடுவாங்க, பண்பு தொகைனாலே பிரிச்சா என்ன வரணும்? மை வரணும். மை வந்துச்சுனாலே அது என்ன தொகை? பண்பு தொகைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் அதுதான் சொல்றேன், ஏதோ ஒரு பொருள், அந்த பொருள் எப்படி இருந்துச்சுன்னு அதனுடைய குணநலனை சொல்றாங்க. அப்ப குணநலனை சொன்னா அது என்னது? பண்பு தொகை. ஓகேவா? அது மட்டும் இல்லாம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அந்த வார்த்தையை பிரிச்சாலும் உனக்கு என்ன வார்த்தை வரணும்? மை வரணும். மை வந்துச்சுனாலே அது என்ன தொகை? பண்பு தொகை. இப்ப பாருங்க, கீழே பண்பு தொகையை கண்டறிவது எப்படின்னா, கொடுக்கப்பட்ட சொற்களில் எந்த சொல்லை பிரிக்கும் போது மை விகுதி வருகிறதோ அது பண்பு தொகை. அப்ப பிரிக்கும் பொழுது முதலில் இருக்கக்கூடிய கடைசி எழுத்து என்னவா இருக்கணும்? மையா இருக்கணும் விகுதியில. அப்ப மை விகுதி வந்தாலே அது பண்பு தொகை. செந்தாமரை பிரித்தால் செம்மை பிளஸ் தாமரை. அதுதான் உதாரணத்துக்கு கொடுத்திருக்கேன். இதுலயே வந்து நான் சொல்லியிருக்காங்க பார், நிறத்தை குறிக்கும் சொற்கள் பண்புகள்ல பசுமையான நிலம் சொல்லாமா? நிறத்தை வச்சு பசுமை, நீலம், வெண்மை. வெண்மையான மனத்தை கொண்டவன், பசுமையான நிலத்தை உடையவள். நீலம், அந்த மாதிரி கலர்ஸ் வச்சு பண்பு தொகை சொல்லலாம். அதனுடைய பண்புகள் என்ன நிறத்துல இருக்குன்றது ஒரு பண்பு. குணத்தை குறிக்கும் சொல்கள் நன்மை, தீமை, கொடுமை, பொறாமை, எல்லாமே மை மை. பொறாம மட்டும் வச்சுக்காதீங்க, இல்லைன்னா அதை திருப்பி போடுற மாதிரி ஆயிடும் நம்மளுடைய வாழ்க்கை. அதனால யார் மேலேயும் யாரும் பொறாமப்படாதீங்க. அடுத்தது சுவையை குறிக்கும் சொற்கள். எங்க தமிழ் மிஸ் சொல்லுவாங்க, பொறாம மட்டும் பண்றாதீங்கடா, பொறாமப்பட்டா அதை திருப்பி போட்டா என்ன ஆவியோ அதான் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால நாங்களாம் வந்து 9th 10th எங்களுக்கு மேக்ஸ் மிஸ் சொல்லிடுவாங்க, அதனால நாங்கள் அப்படியே இருந்துருவோம். சுவையை குறிக்கும் சொல்கள் காரம், புளிப்பு, கசப்பு, இந்த மாதிரி வார்த்தைகள். அந்த காரமான சாம்பார், அப்ப அது சாம்பார் தான். எப்படிப்பட்ட சாம்பார்? காரமான சாம்பார். அப்ப அது காரம் என்பது அதனுடைய பண்பு குறிக்குது, அதனால் பண்பு தொகை. வடிவத்தை குறிக்கும் சொல்கள் சதுரம், வட்டம், நாற்கலம். வட்ட முகத்தை உடையவள், வட்ட முகத்தை உடையவள். அப்ப முகம் என்பது பொதுவான பெயர், அது எப்படிப்பட்ட முகம்? வட்டமான முகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வட்டம் என்பது பண்பை குறிக்கிறது, அதனால அது பண்பு தொகை. ஓகேவா? சரி, பண்பு தொகையில இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு பாத்துக்கோங்க. சிறப்பு பெயர்கள் முன்னும் பொது பெயர்கள் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருவு மறைவு வருவதே இரு பெயரொட்டு பண்பு தொகை. அப்ப பொது பெயர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காமனா சொல்றது ரூபாய், உங்களுக்கு எல்லாம் புரிஞ்ச மாதிரி சொல்லிடுறேன். ரூபாய் அப்படின்றது பொதுவான பெயர். 10 ரூபாய் வச்சிருந்தாலும் ரூபாய் தான் சொல்லுவேன், 500 ரூபாய் வச்சிருந்தாலும் ரூபாய் தான் சொல்லுவேன், 2000 ரூபாய் நோட்டு இப்பதான் செல்லாதுன்னு ஆயிடுச்சு. சரி, அதெல்லாம் வச்சிருந்தா கூட நான் என்ன தான் சொல்லுவேன்? ரூபாய் வச்சிருக்கேன் தான் சொல்லுவேன். ஆனா ரூபாய் என்றது பொதுவான பெயர். எவ்வளவு ரூபாய் வச்சிட்டு இருக்கேன்னா, என்கிட்ட 200 ரூபாய் நோட்டு இருக்கு, நான் எடுத்து காமிச்சேன்னா அந்த 200 ரூபாய் என்றது குறிப்பு பெயர். அந்த 200 ரூபாயை தான் குறிக்கும். 500 ரூபாய் நோட்டு எடுத்து வச்சுன்னா 200 ரூபாய் நோட்டுனா செவில் மேலே அதிகமாட்டேன் என்ன தெரியுது, என்ன பச்சிருக்கிற அப்படின்ட்டு. அப்ப ரூபாய் என்பது பொது பெயர். 200 ரூபாய் அப்படின்னு நான் சொன்னேன், அந்த முன்னாடி இருக்கக்கூடிய 200 என்பது சிறப்பு பெயர், அந்த நோட்டுக்கான பொது சிறப்பு பெயர். அப்ப மரம், எந்த மரம்னாலும் மரம் சொல்லிடலாம். வேப்ப மரம், வேப்ப மரத்தை மட்டும்தான் வேப்ப மரம் சொல்ல முடியும். புளிய மரத்தை மட்டும்தான் புளிய மரம் சொல்ல முடியும். அப்ப மரம் என்பது பொது பெயர். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேம்பு அல்லது புளிய அப்படின்னு நீ சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன பெயர்னு பாத்தீங்கன்னா சிறப்பு பெயர். அப்ப சிறப்பு பெயர்களை தொடர்ந்து பொது பெயர் வருமாயின் அதன் உள் நடுவில் ஆகிய என்ற வார்த்தை மறைந்து வருமாயின் அது என்னது? இரு பெயரொட்டு பண்பு தொகை. இரு பெயரொட்டு பண்பு தொகை. அதற்கு சில உதாரணங்கள் கொடுத்திருக்கேன். நாகப்பாம்பு, பாம்பு என்பது பொது பெயர். என்ன வகையான பாம்பு? நாகம், நாகம். பாம்பு என்பது பொது பெயர், சாரை பாம்பு. பின்னாடி நாடு, நாடு என்பது பொதுவான ஒரு பெயர். என்ன நாடு? இந்திய நாடா, தமிழ்நாடு? இந்திய நாடு, தமிழ்நாடு. அப்ப இந்தியா, தமிழ் என்பது சிறப்பு பெயர்கள். அடுத்தது மரம், மாமரமா, புளிய மரமா, ஆலமரமா, தென்னை மரமா, பனைமரமா? அப்போ இதெல்லாம் வந்துச்சுன்னா என்னது? இரு பெயரொட்டு பண்பு தொகை. குமரி பெண், வாழை மரம், தாமரை பூ. பூ, பூ என்பது பொது பெயர். என்ன பூ? மல்லிப்பூவா, ரோஜா பூவா, அலரி பூவா, என்ன பூ அப்படின்னு சொல்றது? தாமரை பூ. பொருட்செல்வம், கடல் நீர், தைத்திங்கள், இது கூட கேட்பாங்க. தைத்திங்கள் இரு பெயரொட்டு பண்பு தொகை. திங்கள் என்றால் என்னம்மா? திங்களை போற்றுதும், திங்களை போற்றுதும். திங்கள் என்றால் சந்திரன், நம்மளுடைய நிலாவையும் சொல்லலாம். திங்கள் என்றால் வேற என்ன? மாதம். அப்போ மாதம், தை மாதம். தை திங்கள் என்றால் என்ன மாதம்? தை மாதம். அப்ப திங்கள் என்பது அனைத்து மாதங்களையும் பொதுவாக குறிக்கிறது. அதுல வைகாசி திங்களா, தை திங்களா, ஆடி திங்களா, ஆணி திங்களா, அந்த மாதிரி மாறும் மாசம். அப்ப அது வந்து முன்னாடி இருக்கிறது சிறப்பு பெயர். இந்த மாதிரி தை திங்கள் அப்படின்னு வரும்போது தை என்பது தை மாதத்தை குறிக்கிறது. அப்ப அந்த சிறப்பு பெயர் ஒரு பொதுவான பெயரை தொடர்ந்து வரக்கூடியதுனால அது என்னது? இரு பெயரொட்டு பண்பு தொகை. இதுக்கு வித்தியாசத்தை சொல்லிட்டேன்.
அடுத்தது வினை முற்று. வினையச்சம் எடுக்கும் போதே இப்பதான் முற்றச்சம் எடுத்தேன். முற்றச்சம் எடுக்கும் போதே சொல்லிட்டேன், படித்து ஊ அந்த சவுண்ட் வருது. ஊன்ற சவுண்ட் வந்துச்சுன்னா அது என்ன? வினையச்சம். இதே முடியல, அது அந்த வினையை முடித்து வச்சால் அது வினை முற்று. படித்தான் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இங்கேயும் அதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒரு முடிவு பெற்ற வினைச்சொல்லே என்னன்னு சொல்றாங்க? வினை முற்றுன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு வினைச்சொல் எங்கு முடிவு பெறுகிறதோ அது வினைச்சொல். படித்தான், படித்தான் என்றாலே ஒருவன் படித்து முடித்து விட்டான் என்று பொருள். கற்றான், அவன் கற்று முடித்து விட்டான். பாடினால், அவள் பாடி முடித்து விட்டாள். அப்போ ஒரு வினையை முடித்து வைத்தால் அது என்னது? வினை முற்று. ஓகேவா? சோ இப்படி ஒரு வினை முற்று பெற்றால் அது வினை முற்று. படித்தான், இதுல 3 வித்தியாசம் காமிச்சிருக்க. இந்த படித்தான்லே படித்த ஆண் வந்துச்சுன்னா அது பெயரெச்சம், ஊ வந்துச்சுன்னா வினையெச்சம், ஆண் வந்துச்சுன்னா வினை முற்று. அவ்வளவுதான், முடிஞ்சுச்சா? அப்ப பெயரெச்சமும் வினையெச்சமும் முடிவை தராது. ஆனால் படித்தான் என்ற வார்த்தை முடிவை பெற்றிருக்கிறது. எனவே இது என்ன வினை? வினை முற்று. முடிஞ்சுச்சா? அப்ப இதுக்கு மேல வினையெச்சம் பெயரெச்சம்லாம் கேட்ட டவுட் வராது. அடுத்தது லாஸ்ட், வினையாளனையும் பெயர். வினையா லனையும் பெயர். ஒரு வினைமுற்று சொல் தன் வினைமுற்று பொருளை காட்டாமல் வினை செய்தவனையோ அல்லது பொருளையோ குறிக்குமாயின் பெயர் சொல்லாக வருவதே வினையாளனையும் பெயர் ஆகும். இதுக்கு நீ அதெல்லாம் படிக்காத, நான் சொல்றது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. அவர், அவன், அனன், இந்த மாதிரி 3 வார்த்தை. இந்த மாதிரி 3 வார்த்தையில முடிஞ்சுச்சுன்னா அது என்னது? வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? அவன், அவர், அனன் இந்த மாதிரி முடிஞ்சுச்சுனாலே அது என்னது? வினையாளனையும் பெயர். அப்போ ஒரு வினைமுற்று சொல் தன் வினைமுற்று பொருளை காட்டாமல் வினை செய்தவனையோ அல்லது பொருளையோ, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, இப்ப படித்தான் என்பது வினைமுற்றுன்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி தானே சொன்னேன். படித்தான், யார் படித்தான்? படித்தான் இருக்கு. இப்போ படித்தாள் இருக்கு. வித்தியாசம் என்னமா? படித்தான், படித்தாள், வித்தியாசம் என்ன? படித்தான் ஆண்மகனை குறிக்கிறது, படித்தால் பெண்களை குறிக்கிறது. புரியுதா? இது ஆணை குறிக்கிறது, இது பெண்களை குறிக்கிறது. ரெண்டுமே வினை முற்றுதான். அவ படிச்சு முடிச்சுட்டாப்பா, அவன் படிச்சு முடிச்சுட்டான்ப்பா. அப்ப படித்தான், படித்தால் ரெண்டுமே ஒரு வினை முடிந்து பெற்றது, வினை முற்று. ஆனா இங்க படித்தவன், எவன் படிச்சவன்? வினை முற்று மறைஞ்சிடுச்சு. படித்தவன் யாரோ ஒருத்தன் படித்தவன். ஆனா அந்த வினைமுற்ற மறைஞ்சு வினைமுற்று பொருளை காட்டாம வினை செய்தவன், படித்தவன், கண்டவர், பார்த்தவர் அவர்தான், சென்றனன், அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வினைமுற்ற மறைச்சு அதுக்கு பதில் இந்த அவன், அவர், அனன் அப்படின்ற மாதிரி சொற்களை கொண்டு முடிந்தால் அது வினையாளனையும் பெயர். ஒரு வினையின் மூலமாக அணையக்கூடியது, ஒரு வினையின் மூலமாக அணையக்கூடிய பெயர். அப்ப வினையாளனையும் பெயர். புரியுதா? இதுவும் வினைதான். படித்தவன், படித்தது ஒரு வினை, சென்றது ஒரு வினை, கண்டது ஒரு வினை. அப்ப இது எல்லாமே வினையை கொண்டு அனைத்து முடித்து பெற்றிருக்கலாம், வினையாளனையும் பெயர். அப்ப இங்க இருக்கக்கூடியது வினை முற்றுக்கள். அந்த வினை முற்றை வெளிப்படையாக காட்டாமல் வினையாளனையும் பெயரை கொண்டு முடிக்கிறது. அதாவது ஒண்ணும் இல்ல, அவனு, அவரு, அனனு இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு முடிச்சா அது வினையாளனையும் பெயர். இப்ப பாருங்க, இதுல காட்சியவர் என்பதன் இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவீங்க? காட்சி எவர், அவர்னு வந்திருக்கு. நான் சொல்றேன், அவன், அவர், அனன், இந்த 3 வார்த்தை, அவர், அவன், அனன், இந்த 3 வார்த்தைகளை கொண்டு முடிஞ்சாலே அதனுடைய இலக்கண குறிப்பு என்னது? வினையாளனையும் பெயர். அப்ப அவரா, அவனா, அனனா, இதுல எது இருக்குன்னு பாருங்க. எது இருந்தாலும் உடனே வினையாளனையும் பெயர்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. புரியுதா? சரி, இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்கிறேன்னு சொன்னால போலாமா? கூடவே சேர்ந்து ஆன்சர் பண்றீங்களா? லாஸ்ட் 8 கொஸ்டின். கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம். பெயரெச்சம்னால எதை கொண்டு முடியணும்? ஆன்றதை கொண்டு முடியணும். படித்து ஊ, அப்ப இது இல்ல. எழுதி ஈ, இதுவும் இல்ல. வந்து ஊ, இதுவும் இல்ல. அப்ப பார்த்த, இத்து பிளஸ் ஆ, பார்த்த. இந்த கடைசி எழுத்து பிரிச்சா என்ன வரும்? இத்து பிளஸ் ஆ, பார்த்த. அப்ப அதுதான் பெயரெச்சம். இனிய நண்பன் இலக்கண குறிப்பு தருக. இனிமையான நண்பன், நான் தான் சொல்லிட்டேன்ல, அவனுடைய குணத்தை குறிக்குது. நண்பன் ஒரு பெயர் சொல். எப்படிப்பட்ட நண்பன்? ரொம்ப இனிமையான நண்பன். அப்ப இனிமையான நண்பன் என்பதும் போது அது ஒரு பெயரெச்சம். எப்படிப்பட்ட பெயரெச்சம்? எப்படிப்பட்ட பெயரெச்சம்? நல்லா பாருங்க. நண்பன் என்பது பெயர் சொல். நண்பன் என்பது என்னது? பெயர் சொல். ஒரு பெயர் சொல் ஒரு வினை சொல்லை தொடர்ந்துதான் வந்திருக்கு. அப்ப இது ஒரு பெயரெச்சம்னா எப்படிப்பட்ட பெயரெச்சம்? அப்ப கண்டிப்பா வினையெச்சம் வராது. தெரிநிலை பெயரெச்சம் சொல்லாமா? தெரிநிலை பெயரெச்சம்னா 3 காலங்களையும் உணர்த்தும். இனித்த நண்பன், இனிக்கின்ற நண்பன், இனிக்கும் நண்பன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நேத்து இனிச்சா
இன்னைக்கு இனிக்கிறான் நாளைக்கு இனிப்பான் அப்படின்னு நான் சொல்ல முடியும். அது 3 காலங்களையும் உணர்த்துதா? கண்டிப்பா இல்ல. 3 காலங்களையும் உணர்த்தினால்தான் தெரிநிலை. அப்ப அது அதுல வராது. அப்ப எது? குறிப்பு பெயரெச்சம் அவனுடைய குணநலன்களை குறிக்கின்றது. பெயரெச்சத்துல அவனுடைய குணநலத்தை குறிச்சாலே அது என்னன்னு சொல்லிட்டு குறிப்பு பெயரெச்சம். அப்ப ஒரு பெயர்ச்சொல் ஒரு வினைச்சொல்லை தொடர்ந்து வருது, அப்ப பெயரெச்சம் அதுல அவனுடைய குணநலனத்தை குறிச்சு வருது, அப்ப குறிப்பு பெயரெச்சம் முடிஞ்சிருச்சு. அசைவிலா இலா நெகட்டிவ்ல சொல்லிட்டாங்க. அசைவு இலா என்ன பெயரெச்சம்? அசைவிலான்னு சொல்லிட்டாங்க. அசைவிலா லா பிரி இல்லு பிளஸ் ஆ எதிர்மறை பெயரெச்சம் இது. ஆனா வெறும் எதிர்மறை பெயரெச்சம் ஆப்ஷன்ல இல்ல, அதனால ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் போட்டுருவீங்க. ஆனா நான் கடைசி எழுத்து பிரிச்சு பார்க்க சொன்னேன். வெறும் லா இருந்துச்சுன்னா இல் பிளஸ் ஆன் வந்திருக்கும். அப்ப எதிர்மறை பெயரெச்சம் சொல்லலாம். அசைவிலா இல் பிளஸ் ஆ அப்ப ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஆடுகொடி இலக்கணம் தருக. ஆடுகொடி ரொம்ப நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஆடிய கொடி, ஆடும் கொடி, ஆடுகின்ற கொடி 3 காலத்திலயும் சொல்லலாம். இறந்த காலத்துல ஆடிய கொடி, எதிர்காலத்துல ஆடும் கொடி, நிகழ்காலத்துல ஆடுகின்ற கொடி. அப்ப 3 வார்த்தைகள். கொடி என்பது பெயர் சொல், ஆடு என்பது அது செயல் வினை வினைச்சொல். அப்ப வினைச்சொல் பெயர் சொல்லோட தொடர்ந்து இருக்கு. அது 3 காலங்களையும் உணர்த்தி வருது. அதனால இது என்ன தொகை? வினை தொகை. பயில் தோறும் இதன் இலக்கண குறிப்பு தருக. பயில் தோறும் அதே அகைன் என்னன்னா வினை தொகை தான். ஓகேவா? பேரொலி பேரொலி பிரிக்கும் பொழுது ஒரு ஒலி எப்படி இருக்கு? பேரொலி பெருமை பிளஸ் ஒலி. பேரொலி பெருசா இருக்கு. அப்ப இது என்ன? மையை கொண்டு வருவதனால் பண்பு தொகை. கற்றான் கற்றான் முடிஞ்சிருச்சு. அவன் பயின்றான் அதனால கற்றான் முடிஞ்சிருச்சு. அவன் கத்துக்கு முடிச்சிட்டான். அப்ப முடிந்த ஒண்ணு என்ன? வினை. கற்றது என்பது ஒரு வினை, அது முடிஞ்சிருச்சு. அது என்ன வினை? வினை முற்று. வாழ்க என்பதை இலக்கண குறிப்பு தருக. இந்த கிளாஸ்ல இதை பத்தி நான் நடத்தல, ஆனா இது ஈஸி தான், நான் சொல்லிடுறேன். கா இய இய செய்ய இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கொண்டு வந்துச்சுன்னா வினைமுற்றுகளுடைய வகைகள் இருக்கு. அந்த வினைமுற்றுகளுடைய வகைகளான வியங்கோல் வினைமுற்றுல தான் இது செய்கிறோம். அப்ப எந்த ஒரு வார்த்தை கா இய வாழிய வாழியர் அந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகள் வந்துச்சுன்னா அது எதுல சேரும்? வியங்கோல் வினைமுற்றுல சேரும். அப்ப கா இய இயர் செய்ய இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு ஒரு சொல் நிறைவு பெற்றால் அது எதுல சேரும்? வியங்கோல் வினைமுற்றுல சேரும். ஓகேவாமா? அப்ப பெயரெச்சம்னா ஆ, வினையெச்சம்னா உ இ, அதுலயும் குறிப்பு தெரிநிலைன்னு சொல்லிட்டேன். தெரிநிலைனா 3 காலத்தை உணர்த்தணும். குறிப்புனா அதனுடைய குணநலன்களை உணர்த்தணும். எதிர்மறைனா நெகட்டிவ் வார்த்தைகள் வரணும். ஈறுகெட்ட எதிர்மறைனா ஆ ஆவா மாறிடணும். எல்லாமே சொல்லியிருக்கேன். பெயரெச்சம் வினையெச்சத்துல இதுல டவுட் இருக்காது. முற்றெச்சம் 2 முறை வினைமுற்று வந்துச்சுன்னா அது என்னது? முற்றெச்சம். ஆடினர் பாடினர் ரெண்டுமே வினை, அது ரெண்டுமே வினை முற்று. அப்ப முடிஞ்சிருச்சு, அது வந்து முற்றெச்சம். 4வதா எதை பத்தி சொன்னேன்? வினைத்தொகை பத்தி சொன்னேன். 3 காலங்களை முன்னேற்றி வருவது வினைத்தொகை. அப்போ அந்த மாதிரி ஆடுகொடி படற்கொடி எதனா சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிளா மை என்ற சொல்லை பிரித்தால் வரும்போது வந்தா அது பண்பு தொகை அப்படின்னு சொன்னேன். பண்பு தொகை ஈஸி ஞாபகம் வச்சுப்பீங்க. அப்ப 5 முடிஞ்சிருச்சு. 6 7 லாஸ்டா 2 பார்த்தோம். ஒன்று வினை முற்று, இன்னொன்று வினையாளனையும் பெயர். வினை முற்று அப்படின்றது ஒரு வினை முடிக்கப்பெற்று இருந்தால் அது வினை முற்று. அப்ப படித்தான் அப்படின்றது அது. அடுத்து வினையாளனையும் பெயர் வந்து அவன் அவர் அலன் அப்படின்ற வார்த்தைகளை கொண்டு முடிந்தால் அது வினையாளனையும் பெயர். சோ எல்லாமே ஈஸியா ஞாபகம் வச்சிருப்பீங்க. இலக்கண குறிப்பு வகுப்பு 1 நல்லா போயிடுச்சு நான் நம்புறேன். சோ இலக்கண குறிப்பு வகுப்பு 2க்காக காத்துக்கிட்டு இருக்கேன். மீதி உள்ளதையும் நம்ம முடிச்சு விட்டுடலாம். சோ இலக்கண குறிப்பு உங்களுக்கு ரொம்ப எளிமையா மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ இணைந்திருங்க. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.